எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாங்க வாசிச்சிருவோம் பிரதர். அப்பொழுது இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டிருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சுருளை எசேக்கியேலுக்கு முன்பதாக விரித்து காண்பிக்கிறார். ஐயா எசேக்கியேல், இந்த பார், இப்ப நான் உங்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறேன் தானே, இந்த மாதிரி ஒரு கை இப்படியே வேதம் சொல்லுது தேவனுடைய கை என்று சொல்லி. இப்ப இந்த கை தன்னுடைய கைப்பட்டு எழுதப்பட்ட ஒரு சுருள். வேதம் சொல்லுது உள்ளும் புறமும் அப்படின்னா போத் சைடு, ரெண்டு பக்கமும் அது எழுதப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இதை எசேக்கியேல் முன்பதாக விரிக்கும் பொழுது முன்பக்கம் விரிக்கிறாரு, பிறகு மெட்ட பக்கம் காட்டுறாரு. இப்ப எசேக்கியேல் என்ன பண்றாரு, இரண்டு பக்கம் பாக்குறாரு. இரண்டு பக்கம் பார்த்து அதுல என்ன இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? வார்த்தை தெளிவா சொல்லுது. என்ன அதுல என்ன இருந்துச்சாம, அதுல புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டு. இப்ப ரெண்டு பக்கமும் கத்தர் இப்படி கையிலே வைத்து காட்டுறாரு எசேக்கியேலுக்கு. இப்படி காட்டும் பொழுது ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி காட்டுறாரு. காட்டும் பொழுது இவர் வடிவா இரண்டு பக்கம் என்ன எழுதப்பட்டிருக்கு என்றத தெளிவா அறிஞ்சு கொள்றாரு. அதை நாலேஜ் பண்ணிடுறாரு. அதுல என்ன இருக்குன்னு வடிவா பார்த்துட்டாரு. இப்ப சிம்பிளா சொல்றாரு, என்ன இருந்துச்சு அதுல புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டது. அப்ப ஒரு 3 வார்த்தையை 2 சொல்லுக்கு முன்னுக்கு பின்ன எழுத முடியுமா? இல்ல. அப்ப போத் சைட் ரெண்டு பக்கம் என்ன எழுதப்பட்டிருந்துச்சோ அதுல சாரம்சத்தை இந்த இடத்துல எசேக்கியேல் தெளிவா சொல்றாரு. அதுல என்ன எழுதப்பட்டுச்சு தெரியுமா? அதுல புலம்பல் இருந்துச்சு, தவிப்பு இருந்துச்சு, ஐயோ என்று சொல்லப்படுற காரியம் இருந்துச்சு. அப்ப அவர் காண்பித்த காரியம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு உறுதிப்பாடை பெற்றுக்கொள்வதற்காக அவன் பார்த்த காரியம். அதுல தன்மையை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? அது மிகவும் பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதான ஒரு ஐயோ தவிப்பு இருக்கு, புலம்பல் இருக்கு. சோ சந்தோஷமான ஒரு விஷயத்தை கத்தர் என்ன பண்ணல, சொல்லல, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காட்டல. அவர் காண்பித்த அந்த காரியம் இஸ் வெரி ஹொரிபிள், ரொம்ப பயங்கரம். அதை பார்க்கும் பொழுதே அவர் சொல்லுகிறாரு, இங்க ஐயோ இருக்கு, புலம்பல் இருக்கு, தவிப்பு இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படியுமே ஒரு தேவ மனுஷனுக்கு பயம் வந்துடும், அவருக்கு பயம் வந்துடும். இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை கத்தனை காண்பிக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் நாம இதுல பார்க்க வேண்டிய காரியம், அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு என்றத மிக தெளிவா, துல்லியமா, ஃப்ளூவன்சியா, அவ்வளவு டீட்டெயிலா எசேக்கியேல் இப்ப அறிஞ்சிட்டார். ரெண்டு பக்கம் பார்த்து அறிஞ்சு கொண்டார். யாரு? நம்ம தீர்க்கதரிசி. வார்த்தையில தொடர்ந்து படிச்சுக்கோம் பிரதர். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, என்னத்தை பார்க்கிறியோ அதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சன்னதியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு, அவர்களோடு நீ பேசு என்றார். இப்ப ஆண்டவர் இப்ப ஒரு சுருளை காண்பிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த சுருளை ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே, மனுபுத்திரனே, நீ இப்ப பாக்குறது என்ன பண்ணு, வாங்கி சாப்பிடு, புசி. இத புசித்த பிறகு ஒரு ஊழியத்தை குறிச்சு பேசுறாரு. என்னவா? இத சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ண, போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்துல தெளிவாய் போய் வார்த்தைகளை பேசு. தொடர்ந்து வசனத்தை படிச்சிருவோம். அப்படியே என் வாயை திறந்தே அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தது. கர்த்தர் அந்த சுருளை எனக்கு என்ன பண்ணினாரா? புசிக்க கொடுத்தார். இப்ப நீங்க வாயத்திரவங்களே, வாயத்திற்கு நான் இந்த சாப்பிடு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரா? நம்ம பாஷையில சொன்னா சாப்பாடு எடுத்து குழந்தைக்கு தீத்தி விடுற மாதிரி ஊட்டி விட்டார் ஆண்டவர். இப்ப அந்த ஊழியத்தை ஃபர்ஸ்ட் அறிஞ்சு கொள்ள, உள்ளும் புறம் எழுதப்பட்ட காரியத்தை பார்த்து நாலேஜ் பண்றாரு. முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், என்னத்தை பார்த்தாரோ அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்றத டீட்டெயிலா அறிஞ்சு கொண்டாரோ, அதை அறிஞ்சு கொள்றது மாத்திரமில்ல, அதை பார்த்தது மாத்திரமில்ல, அடுத்தது அதை தேவனிடத்தில இருந்து பெற்றுக்கொள்றார். ஆமென். அது பெரிய ஆசீர்வாதம். அதை பார்க்கிறாரு, அப்புறம் அதை என்ன சொல்றாரு, ஆண்டவரிடத்துல பார்த்ததோடு விடாது அதை பெற்றுக்கொள்றாரு. கர்த்தர் கையில இருக்கிறது அவர் கைக்கு இப்ப வாங்குறாரு. எப்படி பெற்றுக்கொள்றாருன்னு சொன்னா, ஊழியம் ரொம்ப பயங்கரமான ஊழியம். ஆனா அந்த ஊழியத்துல நியமனம் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்.
ரொம்ப அழகான காரியம். கர்த்தர் அவனுக்கு ஊட்டி விடுறாரு, ஐயா இதை சாப்பிடு, இதை புசிச்சுட்டு என்ன வாசிப்பாரு சாப்பிட்டு அவருக்கு அது எப்படி இருந்துச்சான் பாருங்க. பின்பு அது என் வாய்க்கு தேனை போல அது இருந்தது. அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்துச்சு. இவர் சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு சொல்றாரு, இதை சாப்பிட்டா இது தேனை போல தித்திப்பா இருக்கு, அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்றாரு. எதை பார்த்து ஸ்வீட் என்றாரு? என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? தவிப்பு, ஐயோ என்றது, புலம்பல். எழுதப்பட்ட காரியம் வேதனையானது, பயங்கரமானது. அதை வாசிக்கும் பொழுதே ஒரு திகில், ஒரு நடுக்கம் ஒன்று உண்டாகும் யாரா இருந்தாலும். ஆனா அந்த வேதனையான பயங்கரமான காரியத்தை இவர் வாங்கி தேவனை கொடுக்கிறாரு, அதை ரிசீவ் பண்றாரு, அதை தேவனிடத்திலிருந்து வாங்கி அதை புசிக்கிறார், கர்த்தர் ஊட்டி விடுறார். இப்ப சாப்பிடும் பொழுது அவருக்கு அது எப்படி இருந்துச்சா? தேனை போல தித்திப்பா, தேனை போல தித்திப்பா இருந்துச்சா? எழுதப்பட்ட காரியம் என்னவோ பயங்கரம் தான், ஆனா அந்த பேப்பரை, அந்த சுருளை வாங்கி அவர் புசிக்கும் பொழுது அது அவ்வளவு தித்திப்பு, இனிமையா இருந்தது. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் புசிக்கிற அந்த சுருளும் அந்த வார்த்தைகளும் அவருக்குரிய ஊழியம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில எசேக்கியேல் போய் பேச வேண்டிய அவருடைய ஊழியத்தை குறித்து வேதம் இந்த இடத்துல மிக தெளிவாக எங்களுக்கு போதிக்கிறது. இது அவருடைய மினிஸ்ட்ரி, இது அவருக்கு கர்த்தர் வைத்த ஊழியம். அந்த ஊழியத்தை அவர் பெற்றுக்கொள்றது இந்த இடத்துல ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தின் மூலம் கர்த்தர் என்ன பண்றாரு? எசேக்கியேலுக்கு அதை கற்று டீச் பண்ணி கொடுக்கிறாரு. அந்த அனுபவத்தின் ஊடாக அந்த ஊழியத்தை இந்த தேவ மனுஷன் பெற்றுக்கொள்ளுதங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்கலாம். அப்ப இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏற்கனவே இந்த ஊழியர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? காண்பிக்கப்பட்டிருக்கு தேவனால. அதுல என்ன இருக்குன்றவருக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். உள்ளும் புறம் எழுதப்பட்ட விஷயத்தை அவர் வடிவா வாசிச்சிட்டாரு. வாசிச்சதுக்கு அடையாளமா அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? அதுல தவிப்பு இருக்கு, புலம்பல் இருக்கு, ஐயோ. சோ தெளிவான ஒரு சாராம்சத்தை குறிச்சு பேசாது, இதாப்பா இருக்கு. அப்ப அவருக்கு நல்லா தெரியும் இது யாருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள்? இஸ்ரவேலுடைய சந்ததிக்கு ஜெனரேஷனுக்கு, இஸ்ரவேலுக்கு பேச வேண்டிய வார்த்தைகள் அவருக்கு தெரியும். என்ன இருக்குன்னு தெரியும், மரியா பார்த்துட்டார். இப்ப நான் கேட்கிறேன், என்ன இருக்குன்னு தெரியும் தானே, எதுக்கு புசிக்கணும்? இந்த இடத்துல தேவ எண்ணத்தை நம்ம காண்பிக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டாதான் அதை செய்ய முடியும். பார்த்தால் சில வேளையில அது நம்முடைய கண்களுக்கு வெளியில இருக்கிறது. அதை புசிக்கும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு இணைந்து அந்த விஷயத்தை நம்மால செய்வதற்கு அது பூரண ஒரு புரோஜனத்தை நம்ம கொண்டு வர செய்வதற்கு நம்மளை தூண்டும். என்ன காரியம் நீங்க சொன்ன எக்ஸாக்ட்லி அது எப்படி டீட்டெயிலா இருக்குமென்னு சொன்னா, இது தேவனிடத்திலிருந்து நாங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்றத கர்த்தர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். ஆமே. இப்ப இப்படி ஒரு ஊழியம் இருக்கு என்று அதை அறிஞ்சு கொள்றதாலேயோ, இல்லாட்டிக்கு இப்படி ஒரு ஊழியம் இப்படியும் பண்ணலாம் என்று அதை நாலேஜ் பண்றதாலேயோ, அதை அறிஞ்சு கொள்றதாலேயோ, இல்லாட்டிக்கு இப்ப இதை நம்ம சமகாலத்துக்கு படி பார்த்து கொண்டா இன்றைக்கு ஒரு ஊழியத்தை குறித்து நம்ம கேள்விப்படலாம், போன்லோ வீடியோஸ் மூலமோ, இல்லாட்டி இப்படி ஒரு ஊழியம் நடக்குதுன்னு நாங்க பார்க்கலாம். அதை பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்களும் இப்படி ஒரு ஊழியத்தை பண்ணணும், நாங்களும் இப்படி பிரசங்கம் பண்ணணும், நாங்களும் இப்படி வர்ஷிப் பண்ணணும். இந்த வீடியோஸை பார்க்கும்பொழுது ஒரு ஆசை, விருப்பம் வருதா இல்லையா? வருது. இப்ப பார்க்கறதாலேயோ இல்லாட்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்க அறிஞ்சு கொள்றதாலேயோ அதை நம்மளால பண்ணவே முடியாது. அதை தரிசனமாய் தேவனிடத்துல இருந்து நம்மால பெற்று கொண்டால் மாத்திரமே அந்த ஊழியத்தை மகிமையோடு வெளிப்படுத்த முடியும். சோ அதுல இன்னொரு ரகசியம் சொல்லுங்க ஐயா. இப்ப அவர் பார்த்ததுக்கும் அவர் புசித்ததுக்கும் என்ன அப்படின்னா, பார்க்கக்குள்ள அது பயங்கரமா இருக்கு, புசிக்கக்குள்ள இனிமையா இருக்கு. அத அவர் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு அது இனிமையா. ஊழியம் கரடுமுரடான ஊழியம், வேதனையான ஊழியம், நெருக்கமான ஊழியம். ஆனா அந்த அவ்வளவு நெருக்கம், கரடுமுரடு, ஒரு சந்தோஷமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல பண்ற ஊழியம் இல்ல, பயங்கரம். அது அவ்வளவு பயங்கரமான ஊழியமா இருந்தாலும் அதை தேவனிடத்திலிருந்து தரிசனமாய் பெற்றுக்கொள்றது தேவ மனுஷனுக்கு
ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஸ்வீட், அது தேனை போல இனிமை என்று வேதம் சொல்கிறது. ஆமென் ஆமென். அழகான ஒரு காரியம் பாருங்க. அப்ப இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, இப்படி ஒரு ஊழியம் இருக்கு என்று அறிஞ்சு கொள்றதாலையும் அதை பார்க்கறதாலையும் கேள்விப்படுறதாலையும் ஓட முயற்சி பண்ணி தோற்று போறாங்க. அதால வர பிரச்சனைகளை நெருக்கங்களை முகம் கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு கொஞ்ச காலம் ஓடுறாங்க, கொஞ்ச காலம் பண்றாங்க. நாங்களும் ஊழியம் பண்ணணும், நாங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு ஓட பிரயாசப்படுறாங்க. யோசுவா பிரதர், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்னு ஒன்றும் பண்ணலாது. கர்த்தர் நமக்கு என்னத்தை வச்சிருக்காரோ அதை பண்ணணும். நீங்க பண்றதை பார்த்து நான் ஆசைப்பட்டு என்ன பண்ணலாது, பண்ண முடியாது, நான் ஓட முடியாது. நான் பண்றதை பார்த்து நீங்களும் ஆசைப்பட்டு ஓட முடியாது. உங்களுக்குன்னு கர்த்தர் என்னத்தை வச்சிருக்காரோ, அதாவது கர்த்தருக்காக ஏதாவது பண்றது இல்லை, கர்த்தர் எனக்கு வச்சதை நான் ஊழியமா வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது தான் அந்த செய்ய நமக்கும் இலகுவா இருக்கிறது, இலகு சந்தோஷமா. ஊழியத்துல பாடுகள் நெருக்கம் வந்தால் நின்று பிடிப்போம். என்ன இல்லாட்டிக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வலிக்கிட்டு விழுகிற அடியை தாங்க இல்லாம சாட்சியும் போய் எல்லாம் போய். அப்ப ஆண்டவர் ஒருத்தனை அழைக்கிறாருன்னா சும்மா அழைப்பில்லை, அவன் கோலிங்லேயே அந்த கோலிங்குக்கான விஷன், அந்த தரிசனத்தையும் ஆண்டவர் வச்சிருப்பார். அவை நாம சும்மா ஓடுறது இல்லை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அந்த தேவனுடைய சமூகத்துல இருந்து நாங்கள் வாங்கி புசித்து, அது என் ரத்தத்தோட ரத்தம், ஆவியோட ஆவி, ஆத்மாவோட ஆத்மாவா, அந்த தரிசனமும் நானும் வேற இல்லை. அதுதான் நான் தான் காட்ட, நான் தான் அந்த விஷன் தரிசனம். இதை பெற்று ஓடும் பொழுது அந்த ஊழியத்திட மகிமை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும். பெற்றுக்கொள்ளாம ஓடினா தோத்து போயிடும், அது ஓட இயலாது. பார்த்து அறிஞ்சு இப்படி ஒரு இருக்கண்டு கேள்விப்படுறதால தேவனுடைய ஊழியத்தை பண்ணிட முடியாது. இன்னொரு குழப்பமும் வரும். என்ன ஒன்று செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, அது ஒரு நிர்விசாரத்தை கொண்டு வரும். சரிதானே? இப்ப தரிசனம் இல்லாம ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு ஓடும் பொழுது துவங்கிடுவாங்க, ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுவாங்க, அவங்க பார்த்து நாலேஜ் பண்ணதை பண்ணுவாங்க. அடுத்தது என்னத்தை பண்றது? அடுத்து ஒண்ணும் இருக்காது, குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். அப்ப பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த தரிசனத்துல ஒவ்வொரு படிகளுக்கு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர்கள் நடத்தி கொண்டு போகும்போது, அழைத்து கொண்டு போவைக்கல எந்த கலக்கமும் இல்லாம பிள்ளைகளே தெளிந்த நீரோடை போல தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை எங்களால பண்ண முடியும். அப்ப இன்னொரு ஊழியத்தை நாங்க பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும், அது நிமித்தம் ஒரு மகிழ்ச்சி. வா, இவ்வளவு அழகா செய்யறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஊழியத்தை நாங்களும் பண்ணணும், நானும் இப்படி ப்ரீச் பண்ணணும், நானும் இப்படி கோஸ்பல் அறிவிக்கணும், நானும் இப்படி வர்ஷிப், நானும் இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணணும். பார்க்குறோம், வெளி இடங்களுக்கு போகும்பொழுது பார்க்குறோம், சில மீட்டிங்ஸ் போகல பார்க்குறோம், போன்ஸ்ல சோசியல் மீடியால பார்க்குறோம், பார்த்து அதை வாஞ்சிக்கிறது தப்பு இல்லை. ஆனா நமக்குன்னு கர்த்தர் வச்சதை நாங்க என்ன செய்ய முடியும்? பெற்று ஓட முடியும். இப்ப அநேகர் ஜெபம் பண்றத நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா ஆண்டவரே என்ன மோசையை போல பயன்படுத்துங்க, எலியாவை போல பயன்படுத்துங்க, என்ன வந்துட்டு பவுல போல என்ன பயன்படுத்துங்க. பவுல போல தேவனால எங்களை பயன்படுத்த முடியாது. இன்னும் இன்னும் தெளிவா சொன்னா, எலியாவை கர்த்தர் பயன்படுத்தின மாதிரி உங்களை அவரால் பயன்படுத்த இயலாது, மோசையை கர்த்தரால பயன்படுத்தின மாதிரி உங்களை அவரால் பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா, உங்களை அவர் பயன்படுத்துற மாதிரி மோசையும் தேவன் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தி இருக்க முடியாது. நம்மள தேவன் யூஸ் பண்ற மாதிரி எலியாவையும் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு தேவன் வைத்த ஓட்டம், திட்டம், தரிசனம் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற பிரகாரம், அவங்க வாழ்ந்த நேரத்துக்கு ஏற்ற பிரகாரம், அந்த காலத்தின் தேவை கருதி அந்த ஊழியக்காரனுடைய பிறப்பையே அந்த டைம் லைன்ல வெளிப்படணும் என்று தேவன் அநாதி தீர்மானத்தின் மூலம் சித்தம் கொண்டு அவன் அந்த காலத்துல பிறக்க பண்ணி அந்த தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்தை ஓடுறது தேவையான அழைப்பு, அதுக்கான அபிஷேகம், ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸை கொடுத்து அதை செஞ்சு முடிக்கிறார். ஆமென். இப்ப இன்றைக்கு நாம பண்ற ஊழியம், நம்ம ஒவ்வொருவர் பண்ணுகிற ஊழியமும் இட்ஸ் ப்ரீஷியஸ் அண்ட் யூனிக். அது தனித்துவமானது, விலை மதிக்க முடியாதது. இது இன்னொருத்தவங்க பண்றாங்க அதை மாதிரி நாங்க பண்ணணும் இல்லைன்னா நமக்கென கர்த்தர் வச்சதை கொண்டு விடணும். இத நாம சும்மா பார்த்துட்டு விடக்கூடாது, கேள்விப்படுறத வச்சு ஓடுறது இல்ல. பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து பெற்று அதை புசித்து
எசேக்கியேல் செய்தது போல அந்த தரிசனத்தினால அந்த ஊழியத்தை உன் குடல்களை நிரப்பி அந்த ஊழியமும் தரிசனமும் உன் சரீரமும் ஐக்கியப்பட்டு அந்த மகிமையோடு நிறைவேற்றுகிற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அவங்க நம்ம ஒவ்வொருவரும் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு ஐயா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுவார், எலியா வந்தாயிற்று, மோசே வந்தாயிற்று, அவங்க காலங்கள் முடிஞ்சிட்டு வந்தாயிற்று, எந்த ஊழியத்தை செய்வது? இப்ப யோசுவா வந்தாயிட்டு, ஜெக்சன் வந்தாயிட்டு, நம்ம காலம் என்ன? ஆமே ஆமே. சங்கீதம் 1 ரொம்ப சங்கீதம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிச்சது. அதுல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. அப்படி என்றால் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிராத மரம். தன் காலத்துல தன் கனி. நம்ம காலத்துல நாம கனி கொடுக்கணும். நம்ம சீசன்ல நாம ஃபுல்லா கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா உங்க காலத்துல நான் கனி கொடுப்பேன், என் காலத்துல நீங்க கனி கொடுக்கறது இல்லை. ஜோஷுவா பிரதர் கனிகள் பயங்கரங்கள். இவரை பற்றி நான் சொல்றேன் பயங்கரமா. இந்த ஜோஷுவா பிரதருடைய கனி வெரி பவர்ஃபுல். எப்படி ஊழியம் பண்றாரு அவரை பற்றி சொல்லிட்டு நான் வந்துட்டு பெருமை பாராட்டி தெரியறது இல்லை. உங்க காலத்துல நீங்க கனி கொடுக்குறீங்க, அது கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை பேர் அவர் பெருமைப்படுத்துவாரு அப்படின்னு நாம மகிமைக்காக. அதே போல என் காலத்துல நான் கனி கொடுக்கணும், அதே நாங்க ரொம்ப நோக்கமா இருக்கணும் பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, தேவனுடைய ஊழியத்தை பார்க்கறதாலையும் அறிகிறதாலையும் பண்ண யோசிக்கிறாங்க. அதை மாம்ச பிரகாரமா திட்டம் பண்றாங்க, மாம்சத்தின்படியே ஓட யோசிக்கிறாங்க. அதனால அவங்க அநேக இடத்துல மனுஷர்களுக்கு கையேந்த வேண்டி இருக்கு, அநேக இடத்துல மனுஷனை பிரியப்படுத்த வேண்டி இருக்கு, அநேக இடத்துல மனுஷனுக்காக பண்ண வேண்டி இருக்கு. கடைசியில கர்த்தருக்கு பண்ண ஊழியத்தை வந்தோம்ன்றதே மறந்து மனுஷனுக்காக பண்ணிட்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கு. என்னையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம தேவனிடத்திலிருந்து நமக்கான ஓட்டத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால், நடக்க வேண்டிய பாதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா தெளிந்த நீரோடைய போல தடை இல்லாம ஓட முடியும். ஆகவே சும்மா பார்க்கறது அல்ல, கேள்விப்படுறதல்ல, நம்ம அறிஞ்சு கொள்றதல்ல. பிள்ளைகளே, நமக்குரியதை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்று ஓடுகிறது. ஆமே, அது பிளஸிங் ஆயிருக்கு. அது பிளஸிங் ஆயிருக்கு. உங்களோட ஊழியத்தை வந்துட்டு நீங்க இன்னொருத்தனை பார்த்த ஓட ஆரம்பிச்சீங்க, அப்ப எப்படி? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுட்டு தான் ஓடுறேன். அதை எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அனுபவிக்கிறீங்க? நிச்சயமா இந்த சுருள் சம்பவம் போய் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்து உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அது எனக்கு ஒரு இனிமையா இருந்தது. ஆனா ஊழியம் ரொம்ப கடினமான ஊழியங்கள் தான். ஆனால் அதை செய்யும் போது ஒரு வசனம் சொல்லுகிறது போல எனக்கு தேனை போலத்தான் ஊழியம் கடினம். சந்தோஷம். நம்ம யோசுவா பிரதர் ஜாமக்கார நம்ம தரிசனத்துக்குள்ள அமைஞ்சிருக்கிற வரக்கா போல சபையில அவர் பாஸ்டரா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. கர்த்தரங்க பயன்படுது. அது அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல பண்ற ஊழியம் இல்லை, போராட்டமான ஊழியம் தான். அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள். அவர் சொல்றாரு, அந்த ஊழியம் இருக்கு தேனை போல மிருதுவா இருக்கா, ஸ்வீட்டா இருக்கா. ஆம் பிள்ளைகள், நமக்கென கர்த்தர் வச்ச ஊழியத்தை நாங்க பெற்றுக்கொண்டு ஓடும் பொழுது வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு பாரந்த ஊழியக்காரன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு நெருக்கப்படுறாரு, எவ்வளவு பாடுகிற மத்தியில ஊழியம் பண்றாரு. என்ன அப்படி அவங்களுக்கு யோசிச்சு அவங்க பார்க்கல அது பயங்கரமா இருக்கு. ஆனா ஓடுற நமக்கு அது எப்படி இருக்கு? தேனை போல இருக்கும். தேனை போல இருக்கு. இது பெற்றுக்கொண்டவனுக்கு மட்டும்தான் இது தேனை மாதிரி இருக்கு. பெற்றுக்கொள்ளாம இந்த மாதிரி கேள்விப்பட்டுட்டு பார்த்துட்டு ஓடுறாங்க பாருங்க, அவனுக்கு அது பாடுதான். அதெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு, இந்த பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். அப்போ சொல்றாங்க, கர்த்தருக்காக அவங்க அடி வாங்கினதை சந்தோஷமா, அதை ஒரு பெருமையான்றாங்க. அவங்க தேனை போல இருந்திருக்கு, நான் ஏசப்பாக நான் அடி வாங்கிட்டேன். இந்த மாதிரி கேட்கிறவனுக்கு என்ன அடி வாங்கின பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அது சந்தோஷம். அந்த ஊழியம், அந்த இடுக்கத்தின் அப்பத்தை புசிச்சாலும் அதை ஒரு ஊழியமா பெற்றுக்கொண்டு ஓடுறவனுக்கு அது ஸ்வீட், அது தேன் தான். என்ன இப்ப எசேக்கியேலுடைய ஊழியத்தை நாங்க படிக்கிறோம். அவருடைய ஊழியம் பயங்கரமான ஊழியம். அந்த அளவுக்கு அந்த தேவ மனுஷன் நெருக்கப்படுறாரு, பாடுகளை அனுபவிக்கிறாரு. அவருக்கு வந்து அநேக இடத்துல சாப்பாடு இல்லாம போகுது, சரீரம் வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுது. அவர் வந்துட்டு அந்த ராஜாங்கங்களால ஜனங்களால புறக்கணிக்கப்படுறாரு. பண்ற ஊழியத்துக்கு ரெகக்னைசேஷன், பண்ற ஊழியத்துக்கு கனம் அவர் வாழ்ற காலத்திலேயே அவருக்கு கிடைக்கல. இன்னைக்கு அந்த ஊழியங்களை நாங்க வந்துட்டு பயங்கரமா எடுத்து இன்னைக்கு முன்மாதிரியா பேசி அந்த ஊழியங்களை எங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரேன்னு வாஞ்சிக்கிறோம். இந்த ஊழியத்தை மாறி என்னையும் பயன்படுத்தணும் வாஞ்சிக்கிறோம். ஊழியத்தை வாசிச்சா அது ரொம்ப பயங்கரமா இருக்கு.
ஆனா கொடூரமா இருக்கு தேவ மனுஷன் படுற பாடுகள். பவுலும் அப்படித்தான். ஆனா அவருக்கு அது எப்படி இருந்திருக்கு? தேனை போல. அவர் பெற்றுக்கொண்டா ஊழியத்துல வர பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் தேனை போல இருக்கு. அது நம்மளை ஓடுறது தடுக்காது, அது நம்மளை உடைக்காது, நம்மளை ஹர்ட் பண்ணாது, நம்மளை அப்செட் ஆக்காது. வேற ஒரு தெளிவா ஓடலாம் நம்ம. ஆமா, தெளிவா ஓடிடலாம். பயம் இல்லை, குழப்பம் வராது. என்ன ஐயா? இப்போ ஊழியம் என்று சொல்லும் போது பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இது இயல்பா எல்லாத்துக்கும் வர்றதுதான். ஆமா. ஆனா அதை பெற்றுக்கொண்டு ஓடுகிற மனுஷனுக்கு முன்பதாக அவன் போக வேண்டிய வழி செய்யறதுனால அவன் கடந்து போயிடுவான், ஈஸியா போயிடுவான், மூவ் பண்ணிடுவான். பாதை அடுத்தது என்ன காரியம் தெரியாதவன் குழம்பிடுவான், அந்த இடத்துல குழம்பிடுவான். அடுத்து அதுல வர போராட்டம் அவனை ஃபேஸ் பண்ண முடியுமா? அதால அவனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல அநேக அவமானங்கள், தோல்விகள், கசப்புகள், கத்தரை விட்டு அநேக தூரம் போகிறது. எத்தனை ஊழியத்தை விளந்துட்டு தேவனை விட்டு தூரம் போறாங்க. என்ன ரீசன்? பெற்றுக்கொள்ள தரிசனம் இல்லாம தேவனுடைய ஊழியத்தை பண்ண முடியாது. சும்மா பண்ணணும்ன்றதுக்கு எதையுமே பண்ண இயலாது. தரிசனத்தோடு மட்டும்தான் பண்ண முடியும். இது கர்த்தர் நம்ம கொடுக்கிற காரியம். இந்த காலத்துல, கடைசி காலத்துல தேவன் இந்த கடைசி காலத்தை குறித்து, இந்த காலத்துக்கு ஏற்ற ஊழியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இதை பண்ணு மகனேன்னு ஒரு வேலையை மட்டும் சொல்லி அனுப்புறவர் அல்ல, ஃபுல் பக்கா ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவன் நம்மளை அனுப்புறவராக இருக்கிறார். அதை பெற்று அதை வடிவா என்னுடைய சர்வத்தோட, என்னுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமா இணைச்சு அதை ருசிச்சு நம்ம ஓடுவோம்னு சொன்னா அந்த ஊழியம் பயங்கரமா இருக்கு. அதில் அனைவருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம். ஊழியத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்தினால வருகிற போராட்டங்களை பார்த்து மனம் வந்து உடைஞ்சு ஹர்ட் ஆகி அப்செட் ஆகி அதுக்கு தேவையே படாது. பிரியமான பிள்ளைகளே, அந்த பாதை அவனை உருவாக்குமே ஒழிய அவன் உடைக்காது. அந்த பாதை அவனை அடுத்த ஒரு பரிமாணம், டைமென்ஷனுக்குள்ள அழைத்து கொண்டு போகுமே ஒழிய அவனோட ஊழிய வாழ்க்கையை அவனை விட்டு பறிச்சு போடாது. அவன் ஊழியத்துல வருகிற பாதை என்ன பொறுத்தளவுல நான் அனுபவிச்சு அதை ருசிச்சு சொல்றேன், அது ப்ரமோஷன். அந்த பாடுகள் தான் எங்களுக்கு அங்கீகாரம். அந்த பாடுகள், உபத்திரவங்கள் எங்களுக்கு தேனை போல இருக்கணும். ஏன்னா நாங்க அதை பெற்றுக்கொண்டு போகிறபடியால அதை சொல்றோம். அது இன்னைக்கு நாங்க உங்களை என்கரேஜ் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஊழியத்துக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன அடுத்த என்னுடைய ஊழியம் என்ன குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? பிள்ளைகளை நீங்க பாக்குறத பார்த்து, நீங்க கேள்விப்படுறதையும் நீங்க பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகுற காரியத்தையும் வச்சு தேவன் உங்களுக்கான ஊழியை கொடுத்த, உங்களுக்கு வைத்த ஊழியத்தை டிஃபைன் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கத்தர் வைத்த ஊழியத்தை நீங்க பாக்குறத வச்சும் கேட்கறத வச்சும் நீங்க அறிந்து கொள்கிறத வைத்தும் இன்னொரு மனுஷர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிற டெஸ்டிமோனியை வச்சும் உனக்கான ஊழியத்தை டிஃபைன் பண்ணிடாத, அதை குறிச்சிடாத. அதை தேவனுடைய சமூகத்திலிருந்து, அதை அவருடைய கரங்களிலிருந்து பார்த்து அதை வாங்கி அப்பா ஊட்டி விடுவார்கள். பெற்றுக்கொள்ளும் மகனே, வாங்கி அதை புசிச்சு அதை மகிமையோட, அதை பகிரங்கமாக அவருடைய நாம மகிமைக்கென நீங்க செய்து முடிக்க வேண்டும்னு நாங்க பிரயாசப்படுகிறோம். ஆமென். சோ நம்ம பிரேயர் ஒன்று பண்ணிடுவோம். பிரேயர் நீங்க ஜெபம் பண்ணிடுங்க. நன்றி ஆண்டவரே. அதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டவர் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்திலும் கர்த்தாவே, ஆமென், உம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே எங்களையும் நீ நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதை ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரை ஊழியம் செய்ய ஆர்வப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெரிய தாக்கத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஓடுகிற காரியங்களோ ஓட்டங்களோ அல்ல, இந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்க ஓட்டம் அது மேலானதாயும் உள்ளதாயும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. பாடுகளோ உபத்திரவமோ ஆண்டவரை வசனத்தின் படி ஆண்டவரை புலம்பலோ ஆண்டவரை ஐயோவோ தவிப்போ எதுவாயிருந்தாலும் அது ஆண்டவரை அந்த தேவ மனுஷன் பெற்ற பிறகு அவனுக்கு தேனை போல இருக்கிறது. அந்த ஆண்டவரை தன்னைய, அந்த ஆண்டவரை ஊழியத்தினுடைய ஆண்டவரை துறவு போல பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றை பார்த்து தீர்மானிக்காதபடிக்கு நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆவியானவரே. இந்த ஆண்டவரை கடைசி காலத்திலும் பிள்ளைகள் ஆண்டவரை இடறி போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே வழி தப்பி போய்விடாத, ஆண்டவரை ஊழியத்தில் நான் என்ன செய்ய போறேன் என்ற ஒரு தடுமாற்றத்துக்குள்ள, கண்ணீருக்குள்ள, வேதனைக்குள்ள போய்விடாதபடிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே
தெளிந்த நீரோடைய போல பிள்ளைகள் நாள்தோறும் ஆண்டவரை கடக்க, ஆண்டவரை பாதைகளை கடக்க கர்த்தர் வரும் அளவுக்கும் தன்னுடைய தரிசனத்திலே நடந்து போவதற்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் மகிமையாய் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஷாலோம். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.